திருச்சிற்றம்பலம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது திருவேட்களம் இறைவனார் பாசுபதீஸ்வரர். இந்த ஆலயத்தோட வரலாறு சுருக்கமாக 60 வினாடிகளை பார்க்கலாம். அர்ஜுனன் பாரத பொருளை வெற்றி பெற வேண்டி மகாவிஷ்ணுவோட ஆலோசனைப்படி இங்கே இருக்கக்கூடிய மூங்கில் காட்டில் சிவபெருமானை குறித்து கருதவன் செய்கிறான். அவருடைய தவத்தை கெடுக்க துரியோதனன் முகாசுரன் என்ற அசுரனை பன்றி வடிவில் அனுப்புகிறான். சிவபெருமான் அதே சமயத்தில் பார்வதியோட வேடன் உருவில் இந்த மூங்கில் காட்டுக்கு வரார். அந்த பன்றியை தன்னோட அம்புனால கொன்று விடுறார். அந்த பன்றியை மீது அர்ஜுனனும் அதே சமயத்தில் அம்பு எய்திவிடும். அந்த பன்றியை யார் கொன்றது என்பது குறித்து சிவபெருமானுக்கும் அர்ஜுனனுக்கும் சொற்போரும் விற்போரும் நடக்குது. விற்போரில் அர்ஜுனன் வில் முறிந்து தோத்து போயிடுறான். இதனால் கோபமடைந்த அர்ஜுனன் முறிந்த வில்லாலேயே வேடவனாக இருக்கக்கூடிய சிவபெருமானை அடிச்சு விடுறான். இந்த அடி மூலத்தில் உள்ள அனைத்து உயிர்கள் மீதும் விழுந்துருது. இதை கண்டு கோபமடைஞ்ச அன்னை பார்வதி தேவியை சிவபெருமான் சமாதானப்படுத்தி தனது திருவடியால் அர்ஜுனனை தூக்கி எறிகிறார். அவன் சிவபெருமானின் பாத தீட்சை பெற்று இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தத்தில் போய் விழுந்துறான். அந்த ஆழத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தில் போய் விழுந்துடுறான். சிவபெருமான் உமாதேவனை காட்சி கொடுத்து அர்ஜுனனுக்கு பாசுபதம் இந்த ஸ்தலத்தில் கொடுக்குறார். சிதம்பரத்துலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் இருக்குது. தேவார பாடல் பெற்ற 274 ஸ்தலங்களில் காவிரி வடகரை ஸ்தலங்களில் சிதம்பரத்துக்கு அடுத்தாப்புல வரக்கூடிய ஸ்தலம் 2வது ஸ்தலம் திருச்சிற்றம்பலம்.